ஈரான் கான்ஃப்ளிக்ட்டை பற்றி எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். அதில் யூஎஸ்ஏ சோல்ஜர்ஸுடைய ஒரு சில டேட்டா வந்து நாங்கள் ஹேக் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுடைய ஒரு டீம் வந்து சொல்லியிருக்காங்க. அதை பற்றியும் இந்த கான்ஃப்ளிக்ட் ஈரான் கான்ஃப்ளிக்ட்டை பற்றியும் ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும், தெரியாதவங்களும் நிறைய தெரிஞ்சுப்பாங்க. ஓகேவா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேர்ல்டு பேங்க் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஈரான் யூஎஸ்ஏ கான்ஃப்ளிக்ட்டால் உலகமே வந்து பெரிய அளவில் ஒரு எப்படி சொல்கிறதுன்னா லேக் ஆஃப் ஒரு தட்டுப்பாடு, எரிபொருள் தட்டுப்பாடு, ஆயில் தட்டுப்பாடு நிறைய ஒரு ட்ரிகரை வந்து சந்திச்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட வந்து இந்த எனர்ஜி ப்ரைஸஸ் மேபி சர்ஜன் 25% இந்த வருஷத்துக்கு முடியறதுக்குள்ள எனர்ஜி ப்ரைஸஸ் ஒரு சில அந்த ஆயில் ப்ரைஸ், ஏன்னா நம்ம இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து எனர்ஜி அப்படின்னாலே ஆயிலாக இருக்கட்டும் மற்ற எல்லா மெட்டீரியல்ஸுமே போக்குவரத்து மூலமாக தான் வந்து வேர்ல்டில் எல்லா இடத்துலையும் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது. அப்போது அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து உங்களுக்கு கம்மியாகும்போது அந்த பிளாக் பண்ணுறது, ரெண்டு நாட்டுக்கும் இடைப்பட்ட அந்த சண்டைகள் வரும்போது பிளாக் பண்ணும்போது ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த ப்ரைஸஸ் வந்து 25% வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு இந்த வேர்ல்டு பேங்க் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆயில் ப்ரைஸில் ஒரு பேரல் டாலர் வந்து யூஎஸ் டாலரில் வந்து 115 ரூபாய் கூட மேபி விற்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கீ மெட்டல்ஸ் பெரிய அளவில் அந்த பெரிய ஹை லெவலில் இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் ப்ரைஸஸும் ரெக்கார்ட் பிரேக்கிங்கில் நிறைய இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓவரால் அந்த கம்யூடிட்டி ப்ரைஸஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 16% வந்து ரைஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குங்க. இவங்க ரெண்டு பேரும் சண்டையில் ஒரு சில கல்ஃப் கண்ட்ரிஸ் வந்து கொஞ்சம் ஸ்பீச் கொடுக்குறாங்க. அதில் கத்தாருடைய ஃபாரின் மினிஸ்டரோட ஸ்போர்ட் பர்சன் என்ன சொல்கிறாருன்னா, மஜித் அல் அன்சாரி, உங்கள் ரெண்டு பேருக்குள்ள சண்டையில் திடீர்னு நினச்சா ஹார்மோஸ் ஓப்பன் பண்ணுறீங்க, திடீர்னு நினச்சா க்ளோஸ் பண்ணுறீங்க. ஓகேவா? உங்கள் ரெண்டு பேரும் சண்டையில் பாதிக்கப்பட போகிறது மக்கள் தான் அப்படிங்கிற மாதிரி கல்ஃப் கண்ட்ரிஸ் வந்து சொல்கிறாங்க. கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாமே மேக்ஸிமம் வந்து யூஎஸோட பேசஸ் வச்சுருக்கனால கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கும் ஈரானுக்கும் என்றைக்குமே வந்து ஆகாது. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ஈரான் யூஎஸ்ஏ இவங்க ரெண்டு பேரும் வந்து பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணணும். ஏன்னா இந்த ஆயில் ப்ரைஸஸ் எல்லாமே வந்து அந்த ஷிப் மூலயமா டிஸ்ட்ரிபியூஷன் வேர்ல்டு அளவுக்கு போகிறதுக்கான அந்த மெயின் அந்த ஹார்மோஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து திறந்தணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி கத்தாருடைய ஃபாரின் மினிஸ்டர் ஸ்போர்ட் பர்சன் ஹமீத் அல் அன்சாரி வந்து சொல்லி. நல்ல செய்தி என்ன அப்படின்னா, ரஷ்யா ஈரானுக்கு கொஞ்சம் ஆதரவாக வந்து யூஎன்ஜிசியில் வந்து பேசியிருக்காங்க. அதாவது ஐக்கிய நாடுகள் சபையில் வந்து பேசியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இந்த ஹார்மோஸில் டிராஃபிக் லிமிட்டை வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் தான். ஏன்னா அந்த போக்குவரத்தை எப்படி கரெக்டாக மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே வச்சிருக்கிறது ஈரான் தான். ஈரானுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. ஓகே, புரிஞ்சுக்கணும். ஆதரவாக இல்லாத மாதிரி ஒரு சில கண்ட்ரிஸ் தெரிஞ்சாலுமே குத்தி காட்டி பேசுகிற மாதிரி அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ்லாம் வந்து எப்போ பார்த்தாலுமே சொல்லிட்டு இருக்காங்க யூஎஸ்ஏவுக்கு சார்பாக இருக்காங்க. இப்போ ஏன் ஈரான் வந்து அவங்கள அடிக்கிறாங்க அப்படின்னா, கல்ஃப் கண்ட்ரிஸ் வந்து யூஎஸ்ஏ பேசிஸை வந்து வச்சிருக்கிறதுக்கு அவங்க அனுமதிக்கிறாங்க. அதனால வந்து இஸ்ரேலாக இருக்கட்டும் ஒரு சில கல்ஃப் கண்ட்ரிஸ்லாம் வந்து கத்தார், ஓமன் இந்த மாதிரி எல்லா கண்ட்ரிஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த யூஎஸ்ஏ பேசிஸ் இருக்கிறதுனால ஈரானை ஈஸியாக வந்து தாக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து பியாரசி, ஹிப்போக்ரசி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பியாரசி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பியாரசி அப்படின்னா இது ஒரு திருட்டுத்தனம் மாதிரி தானே. அதே போல் ஹிப்போக்ரசி அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹிப்போக்ரசி அப்படிங்கிறது இப்போ ஒன்று பேசுவாங்க, இப்போ நாங்கள் வந்து ஒன்று ஒரு சுட மாட்டோம் கொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி மாற்றி பேசுறது தான் ஹிப்போக்ரசி. இந்த ரெண்டு டைப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்ஏ வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா வந்து யூஎன்ஜிசிலே வந்து டைரெக்டாக வந்து சொல்லியிருக்காங்க. ஐநாவில் ஈரானுக்கான ஒரு தூதர் இருப்பார். அது அவர் வந்து ஒரு ஐநா பொதுச் செயலாளருக்கும் ஐநா பாதுகாப்பு செயலாளருக்கும் ஒரு லெட்டர் வந்து அனுப்புகிறார். அது என்ன அப்படின்னா, இந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கு காரணம் எல்லாமே வந்து யூஎஸ்ஏ தான். ஓகேவா? யூஎஸ்ஏ தான். நாங்கள் தான் வந்து அந்த ஹார்மோஸ் வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம். பட் ஆனால் இவங்க பிளாக்கெட் எடுக்காமல் இந்த எக்ஸ்வேஷன் காரணமே வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏ தான். அது யூஎஸ்ஏ வந்து அந்த சட்டத்திட்டங்களுக்கு பிஆர்சின்னு சொன்னலையா, அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் அவங்களுக்கு மைண்டுக்கு தகுந்த பண்ணுறாங்க. அதை வந்து ஐநா கண்டிப்பாக சொல்கிறாங்க. பட் ஆனால் ஐநாங்கிறது யூஎஸ்ஏ ரெண்டுமே ஒன்று மாதிரி தான். ஏன்னா வந்து யூஎஸ்ஏ தான் நம்பர் 1. அவங்க பண்ணுறது தான் வந்து ஐநாவும் கேட்கும். ஐநா எதிர்த்து யூஎஸ்ஏ எதுவும் பண்ண முடியாது. அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது போல் நடந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஈரான் மறுபடியும் அமெரிக்கா அடிச்சதுன்னா நமக்கு தான் பிரச்சனை. ஆயில் ப்ரைஸஸ்லேருந்து எல்லாமே வந்து அந்த ஷிப்ஸு மற்ற எல்லாமே வந்து கடல் வணிகம் தான் ரொம்ப பெரிய அளவில் மார்ஜினில் போயிட்டுருக்கு. இது வந்து ஒரு சில ஊர்லேருந்து போகக்கூடிய ஒரு பழங்களோ காய்கறிகளோ கிடையாது. இந்த தமிழ்நாட்டில் விளையுது கர்நாடகா போகுதுலாம் இல்லை. கண்டிப்பாக ஒரு சில கண்ட்ரி ஆயில் நிறைய அப்போ நாட்டிலேருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னா ஷிப் மூலியமாக வரும். அந்த ஷிப்பு இவங்க ரெண்டு பேருக்கும் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது. எல்லா இதுவும் வந்து மக்கள் மேலே தான். அதை புரிஞ்சுக்கிட்டு மேபி என்ன நடக்குங்கிறத நம்ம பார்க்கலாம்.
யூஎஸ்ஏடைய ஸ்காட் பெசன்ட், அதாவது யூஎஸ்ஏ ட்ரெஷரி அதோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய ஒரு செக்ரட்டரி என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, எங்களுக்கு ஈரான் மக்கள் மேலே எந்த ஒரு வருத்தமும் கிடையாது. ஈரானுக்கு பிஸ்னஸ் பண்ணக்கூட வரக்கூடிய அந்த பிஸ்னஸருக்கும் எனக்கு எந்த ஒரு வருத்தமும் கிடையாது. பட் ஆனால் ஈரானுடைய ஷேடோ பேங்கிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே தான் நாங்கள் குறி வச்சு அந்த பிளாக்கெட்டை போட்டிருக்கோம். அப்படின்னா ஷேடோ மீன்ஸ் வந்து ஒருத்தவங்க பின்னாடியிலேருந்து நமக்கு உதவு பண்ணுற மாதிரி. மேக்ஸிமம் வந்து அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஆயில் வந்து ஈரானில் நிறைய கிடைக்குது. அதை வச்சு அவங்க நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் தயாரித்து அதன் மூலயமா அணு ஆயுதங்கள் தயாரித்து ஒரு தீவிரவாதத்தை உண்டு பண்ணுறாங்க. அதனால தான் நான் உங்களுக்கு வந்து பிளாக்கெட் வந்து போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய இந்த ஷேடோ பேக்கிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொன்னேன் இல்லையா, அதை வந்து இவங்களுக்கு நிறைய அதன் மூலயமா நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறாங்க. பின்னிலேருந்து அவங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணி சொல்லாமல் சொல்கிறாங்க. எப்படி மேக்ஸிமம் உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா, எக்யூப்மெண்ட்ஸு வெப்பன்ஸ் வாங்குறதுக்கு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய அந்த ட்ராவலிங்கில் கிடைக்குது. அதான் நாங்கள் இந்த இடத்துல வந்து பிளாக்கெட் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ்ஏவுடைய ட்ரெஷரி செக்ரட்டரி வந்து சொல்லியிருக்காங்க. யூகேவுடைய கிங் இருக்கார்ல சார்ல்ஸ், அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய நிலைப்பாடு ட்ரம்ப்புக்கு ஆதரவாக இருக்குது. ஆனால் யூகேவுடைய பிஎம் கிர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஈரானுக்கு ஆதரவாக இருக்குது. அவங்க 2 பேரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, சார்ல்ஸ் வந்து சொல்லியிருக்காரு, நியூக்ளியர் வெப்பன் வந்து எப்படியும் ஈரான் கிட்ட போகக்கூடாது அப்படிங்கிற ட்ரம்ப்போடைய அதே கண்டிஷன் நானும் முன்வைக்கிறேன். அதே போல் அந்த இடத்துலையும் தான் சொல்கிறாங்க. பட் ஆனால் வந்து பிஎம் கிர் யூகேவுடைய கிர் அப்படியே இங்கே சப்போர்ட் பண்ணுறதுனால மேபி வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிஎம் அந்த ஒரு இதில் இருக்கிறதுனால தான் இது வரைக்குமே யூகே வந்து சண்டை போட வரல. மேபி சார்ல்ஸ் இருந்தார் அப்படின்னா, அந்த யூகேவுடைய கிங்கு மேபி அவர் இருந்தாருன்னா மேக்ஸிமம் வந்து யூகே சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கும். இது வரைக்கும் நடக்காமல் இருக்குது. ஓகேவா? பட் ஆனால் 2 பக்கமும் கிங்ஸ் ஒரு பக்கம் சார்ல்ஸ் ஒன்று சொல்கிறாரு, பிஎம் கிர் ஒரு டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறதுனால மேபி என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஹேண்டலா அப்படின்னா என்னென்னா, ஈரானுடைய லிங்க்டு ஹேக்கிங் குரூப்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 2379 பேஷன் குரூப்ஸ் அந்த இடத்துல யூஎஸ் மெரைன்ஸனுடைய டேட்டாவை வந்து ஹேக் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஃபோன் நம்பர்ஸு, நேம்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க பப்ளிஷும் பண்ணியிருக்காங்க. இதை பப்ளிஷ் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பார்த்தீங்களா எங்களுடைய இன்டர்னல் சுப்பீரியாரிட்டியா அப்படின்னா என்னென்னா, எங்களுடைய திறமையை பார்த்தீங்களா, இது வந்து ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான், வடிவல் டைலாக் மாதிரி. இது எங்களுடைய திறமை ஓஷன் மாதிரி, பெருங்கடல் மாதிரி. அதில் நீங்கள் ஒரு துளி தான் பார்த்துருக்கீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ, கான்ஃபிட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுடைய திறமை வெளிப்படும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஹேண்டலாக வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? மேக்ஸிமம் வந்து ஈரான் யூஎஸ்ஏவில் மேக்ஸிமம் நிறைய நடந்துட்டு போயிட்டுருக்கு. அந்த மேபி ஈகோவாக இருக்கலாம், அண்ட் ட்ரம்ப் வர்சஸ் ஈரானாக இருக்கலாம். இப்போ நான் சொன்ன பாருங்கள், அந்த ஆயிலுடைய இன்க்ரீசஸ்ஸு, மேபி ஈரான் அந்த அணு ஆயுதம் வெப்பன்ஸ் எல்லாமே நிறைய தயாரித்து அணு ஆயுதங்களில் யூஎஸ்ஏவுடைய மேபி டாப்புக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஈரானுக்கு கிடையாது. பட் ஆனால் ட்ரம்ப்பு எல்லாருமே நம்ம கீழே இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் தாட்டு. யூஎஸ்ங்கிறது அதுலேயுமே ஒரு வளர்ந்த நாடு. ஈரானுக்கும் யூஎஸ்ஏக்கும் என்றைக்கும் ஆகாது. பட் ஆனால் இந்த ஹார்மோஸால் பாதிக்கப்படுறது வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய ஆல் கண்ட்ரிஸ் தான். மேபி பிற்காலத்தில் என்ன மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நடக்கும், என்ன நடக்கும் மேபி என்ன நடக்கும்னா, மேபி இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.